போது நான் அந்த வார்த்தை தான் எனக்கு என் ஃபேஸ் முக்கியம் அப்படின்லாம் நான் எங்கேயும் சொல்லலை அப்படின்றத நான் நினைக்கிறேன். நீ என்ன இங்கே பிக் பாஸ் ஹவுஸில் என்ன நடந்துகிட்ருக்குன்னா, இங்கே பிக் பாஸ் சொல்லியிருக்காரு, உங்களோட இதுவரை கேம் விளாண்டதில் யார் வந்து உங்களுக்கு காம்படிட்டராக நினைக்கிறீங்க, யாரை வந்து நீங்கள் ஒரு பொருட்டே இல்லை, இவங்கெல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு ஆளாக எழுந்திரிச்சு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா நம்ம வியானாவை சொல்லிட்டாங்க போல். இந்த மாதிரி வியானா வந்து எனக்கு ஒரு காம்படிட்டரே கிடையாது, ஏன்னா அவங்க வந்து என்கிட்டயே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து ஃபேஸ்லலாம் அடிபட்டுச்சுன்னா அவ்வளோதான், என்னால் வந்து எனக்கு வந்து புண்ணுலாம் வந்து சீக்கிரமே ஆறாது, இவ்வளோ சில்லித்தனமாக இருக்காங்களேன்னு நினச்சி இவங்கெல்லாம் எனக்கு ஒரு காம்படிட்டராக இல்லை அப்படின்னு நினச்சி சொல்கிறேன். ஏன்னா இவ்வளோ ஃபேஸில் இப்படி அடிபட்டால் இதாகாது, எனக்கு அந்த காலில் அடிபட்டால் இதாகாது அப்படின்லாம் சொல்கிறவங்க எப்படி ஒரு காம்படிட்டராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருக்கேன். அதனால அவங்க வந்து இந்த விளையாட்டுக்கு தகுதிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே ரம்யா சொல்லிடுறாங்க போல். இங்கே கேம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே யார் காம்படிட்டரு, யார் வந்து எங்களுக்கு ஒரு ஆளே இல்லை அப்படின்லாம் சொன்னதுக்கப்புறம் இங்கே நம்ம வியானாவும் ரம்யாவும் பேசிக்கிறாங்க. அப்போ வியானா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ என்னை ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு சொன்ன, நீ வேறு ஏதாவது ரீசன் சொன்னால் பரவாயில்ல, இது ஒரு ரீசன் சொல்லிவிட்டு நீ சொல்கிற பாரு, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இங்கே ரம்யா சொல்கிறாங்க, நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது, நீ ஒரு தடவை நீ அப்புறம் கலையரசன் எல்லோரும் உட்காந்து பேசும்போது நீ தான் இந்த மாதிரி சொன்ன, நான் எனக்கு வந்து இப்படி ஃபேஸ்லலாம் அடிபட்டுச்சுன்னா நான் இப்படி விளையாட்டையே நிறுத்திடுவேன் அப்படின்னு சொன்னேன், அதனால தான் நான் வந்து அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் அதை வந்து பெருசாக சொல்லலை, அந்த மாதிரி எனக்கு ஒரு ஏதாவது ஒரு காயம் அது வந்துச்சுன்னா அந்த மாதிரி என்னால் வந்து தாங்க முடியாது, அது சீக்கிரம் எனக்கு ஆறாது, அதை நினச்சி தான் சொன்னேன், ஆனால் இதை வந்து நீ பெருசாக சொல்லுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நீ வேறு ஏதாவது ரீசன் சொல்லி என்னை வந்து இப்படி சொல்லியிருக்கலாம், நான் உனக்கு ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நான் உங்ககிட்ட நல்லா பேசும்போது சொன்னதை நீ ஒரு ரீசனாக சொன்ன பாரு, அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்ல, உடனே எங்கள் ரம்யா சொல்கிறாங்க, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது நீ சொன்னது, எனக்கு இன்னுமே நல்லா ஞாபகம் இருக்குது, உனக்கு தான் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், நான் இப்போ கலையரசனையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து காட்ட முடியாது, அவர் வெளியே போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நான் சொன்னேன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதை ஒரு ரீசன்னு நீ சொல்லக்கூடாது, அதுக்காக என் ஃபேஸில் இப்போ அடிபட்டுருச்சுன்னா ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்துறேன், அந்த மாதிரியாவா நான் சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி எனக்கு இருக்குதுன்னு என்னோடய ஃபீலிங்ஸை தானே நான் சொன்னேன், ஏன்னா என் ஃபேஸ் தான் எனக்கு எல்லாமே, என் ஃபேஸை வச்சு தான் நான் வந்து முன்னேறி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வியானா சொல்கிறாங்க. பிக் பாஸ் கொடுத்ததுலேயும் கொடுத்தாரு, இப்படி ஒரு டாஸ்க் கொடுத்து எல்லாரும் இங்கே பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு ஆடுறாங்கன்னு தான் சொல்லலாம். யாருக்கெல்லாம் வந்து இது ரொம்ப சில்லித்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுனா லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.